தாளபுருஷனுக்கு 10வது ராசி மகர ராசி. மகர ராசிக்காரவங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு பலன்கள்? அதாவது 3ஆம் இடம் நல்லா இருந்தா தைரியமா வந்து எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்கலாம். இப்ப 3ஆம் இடம் பலம் வருது இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு. சரிங்களா? சோ மகர ராசிக்காரவங்களுக்கு 3ஆம் இடம் நல்லா இருக்குங்கும் போது 3ஆம் இடத்துல ஆல்ரெடி வந்து சனி உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்க செவ்வாயும் போய் உட்கார்றாரு. இது ஒரு விதத்துல போராட்டமான ஒரு அமைப்பு தான். சனி செவ்வாய் சேரக்கூடாது. ஆனா 3ஆம் இடம், 11ஆம் இடம், 6ஆம் இடத்துலலாம் இவங்க சேர்றதுனால பெரிய பாதகம் இல்ல. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் வந்து மகர ராசிக்காரவங்களுக்கு அதி அற்புதமா இருக்கு. கண்டிப்பா வந்து இன்னும் ஒரு 2 மாதங்களுக்கு பெரிய பாதகம் இல்லை. அதே நேரத்துல வந்து தைரியமாக முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். பிரச்சனை இல்லை. இடம் மாற்றம் செய்யறது சரிங்களா? இடம் மாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி வந்து ஏதாவது மாற்றங்களுக்காக காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா மகர ராசிக்காரவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. மகர ராசிக்காரவங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் 10ஆம் அதிபதியா இருக்கிறாரு. அதே போல 9ஆம் அதிபதியாக புதன் இருக்காரு. அப்ப பெருமாள், மகாலட்சுமி, ஆண்டாள் போன்ற தெய்வங்களை வழிபடுறது இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். வெள்ளந்தியான உள்ளத்துக்கு சொந்தக்காரவங்க இந்த மகர ராசிக்காரவங்க எதையும் ஓப்பனா பேசிடுவாங்க, எதையும் மனசுல வச்சுக்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த மகர ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் நம்ம சொன்ன வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா முறையில இந்த மாசம் ஒரு இனிய மாதமாக இருக்கும்.